கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் அதிகாலையில் வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 38வது சங்கீதம் வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது. என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனைப் போலானேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன். என் கால் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். முகாந்தரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும். என் தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். என் இரட்சிப்பாகிய என் ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த சங்கீத பகுதிகளில் தாவீதுடைய சங்கீதம்தான். அவருடைய எல்லா வியாதிகளையும் பற்றி அவர் வர்ணித்து சொல்லுகிறார். வர்ணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஜெப விண்ணப்பமாக பாடுகிறார். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை. 3வது வசனத்தில் பார்க்குறோம். எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. ஒருவேளை எலும்பு வியாதினால் நீங்கள் கஷ்டப்படலாம். என்னால் தாங்கக்கூடாத பாரமாக இருக்கிறது. தலை பாரமாக இருக்கலாம், தலைவலியாக இருக்கலாம். பலவிதமான தலைவலி. ஒன்று சைடில் வலிக்கலாம், 2 சைடு வலிக்கலாம், உச்சந்தலையில் வலிக்கலாம், பின்னாடி வலிக்கலாம். பலவிதமான தலைவலி நாட்களில் பார்க்கிறோம். பலவிதமான வியாதி. என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. மதிகேட்டின் நிமித்தம் சிலர் காலில் புண்ணு இருக்கும். இந்த புண்ணில் அம்மா சொல்லுவாங்க, மருந்து போடுற அப்படிம்பாங்க. மருந்து போடவே மாட்டான், அங்கேயும் சுற்றிட்டே இருப்பான். ஜோமுன்னு எண்ணெயாக போடுற அப்படிம்பாங்க, போட மாட்டான், சுற்றிட்டே இருப்பான்.
பின்ன புண்ணு அழுகி நாற்றம் எடுத்த பிறகு, ஆமாம்மா என் மதிகேட்டு நிமித்தம் புண்ணெல்லாம் அழுகிடுச்சு அப்படிம்மா. பின்ன ஆஸ்பத்திரி போய் வெட்டி துண்டாக எடுத்து அதுக்கப்புறம் மருந்து போட அப்புறம் வாய் கட்டிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி நிறைய சம்பவத்தை நான் பார்க்குறோம் இல்லையா? அதே போல் தாவீதுடைய வாழ்க்கையோட தன்னுடைய மதிகேட்டு நிமித்தம் நிறைய தப்புகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது நிமித்தம் நிறைய வியாதிகள். அதே போல் நாம் தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டோம்னா, ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு என்று சொல்கிறார். ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு காரணம் உண்டு. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். துக்கத்தினால் வருகிற வியாதி பாருங்கள். என் குடல்களில் எரிபந்தமாக எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. துக்கப்படுறதுனால வர வியாதி பார்த்தீங்களா? குடல், அதான் அல்சர்னு சொல்லுவாங்க. அல்சர் இந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கும்போது பயங்கரமான வியாதிகளினால் ரொம்ப கஷ்டப்படுறார். அது ஏன் வந்ததுன்னா சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்கு வேணும். ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே உண்மைதான்ப்பா, இந்த வியாதி வந்தது நான் தான் காரணம், என்னுடைய அக்கிரமம் என்று சொல்வார். 2வது வசனமே சொல்லுவார். 1வது வசனத்தில், கர்த்தாவை உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும். இப்போ ஆண்டவர் கோபப்படுறான்னு என்ன? ஆண்டவருக்கு விரோதமாக ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறார் இல்லையா? என்னை தண்டியாதையும் கோபப்படுற ஆண்டவர் கோபப்படுற மாதிரி பாவம் பண்ணியிருக்கிறார். அந்த பாவத்தெல்லாம் இதில் சொல்லலை என்னென்ன பண்ணேன்ட்டு. ஆனால் மதிகேடினால் நிறைய காரியம் செஞ்சுருக்கிறார், அதெல்லாம் சொல்லி காமிக்கிறார். இப்போ 4வது வருஷத்தில் என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிடுச்சு அப்படிங்கிறார். பயங்கரமான அக்கிரமம் கிரியெல்லாம் செஞ்சுருக்கிறார். எல்லாம் ஓப்பனாக சொல்கிறார். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரிடமும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இதுதான். ஓப்பனாக சொல்லணும் நம்முடைய குற்றங்கள் குறைகளை. ஆண்டவர் நான் இப்படி அக்கிரமம் பண்ணேன், அப்படி மதிகேடாக நடந்துட்டேன், புத்தீனமாக பேசிட்டேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளைங்க தன்னுடைய பாவங்களை மறைப்பாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இறக்கம் பெறுவான். தேவனுடைய கரத்திலிருந்து இறக்கத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் எந்த மனுஷனிடம் அறிக்கையிடணும்னு அவசியம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகி தேவனோடு ஃபஸ்ட்டு ஒப்புரவாகணும். தேவனுடைய சமூகத்தில் சொல்லணும், ஆண்டவர் நான் இப்படி பண்ணப்பேன், என்னை மன்னியும் சொல்லும்போது நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தாவீதுக்கு அவைகளெல்லாம் மன்னிச்சாருன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக மன்னிச்சாருங்க. எப்படி சொல்ல முடியும்னா, நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். 40வது சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது நாம் என்ன புரிந்து கொள்ள முடியும்? நாம் என்ன பார்க்கிறோம்னா, நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். ஆமென். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சங்கீதம் பூரா ஜெபம். அவருடைய வியாதி எதனால் வந்தது சொல்லி முறையிடுறார், ஜெபிக்கிறார், அறிக்கையிடுறார். என் பாவத்தினால், என் அக்கிரமத்தினால், மதிகேட்டினால், உம்மை கோபப்படுத்தினதுனால இதெல்லாம் வந்துச்சப்பா, எல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் வேதனைப்படுறேன் சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறார். ஆனால் தேவன் அவருடைய எல்லா புலம்பலையும் கேட்டு தேவன் அவருக்கு பூரணமான ஒரு விடுதலை கொடுத்தார். அதான் சொல்கிறார். அதான் 3வது வசனம் நாம் என்ன வாசித்தோம்? நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். எதை கண்டு? நான் அவ்வளோ துன்மார்க்கமாக இருந்தேன், அவ்வளோ பொல்லாத வியாதியில் தேவனை அடித்தார், இப்பொழுது நான் சுகமாக இருக்கிறேன், இப்பொழுது நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறேன், ஜீவனில் சாட்சியான நிறுத்தி வச்சிருக்கிறார்.
எல்லா ஜனங்களும் கண்டு பயப்படத்தக்கதாக என்ன ஜீவனில் சாட்சியாக எடுத்து வச்சிருக்கிறார். என் செத்து போவான், அழிந்து போவான், ஒன்றுமெல்லாம் போவான், அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் பாருங்கள், நான் புது பாடல் பாட, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனே ஜீவனில் சாட்சியான வச்சிருக்கிறாரு என்ன சொல்கிறார். அந்த வார்த்தை சொல்ல காரணம் என்ன? சுகத்தை கொடுத்துருக்கிறார். அதனால தான் அவர் பாட்டு அந்த மாதிரி பேசுகிறார். தேவனுடைய சுகத்தை பெறாமல் அவர் இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? நம்ம தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயில் தந்தார்னு சொல்கிறாரு. சுகத்தை கொடுத்துருக்க, விடுதலை கொடுத்துருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாமும் ஆண்டோடைய சமூகத்தில் குற்றங்கள் குறைகளை சொல்லி ஒப்புக்கொண்டு ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது நாம் பூரணமான ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வோம். அநேகர் பயந்து நடுங்கத்தக்கதாக, ஓ இவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், பயங்கரமான மோசமான நிலவரத்தில் இருந்த இவர்களை தேவன் விடுவித்திருக்கிறாரே, இந்த சகோதரனை விடுவித்திருக்கிறாரே, இந்த சகோதரை விடுவித்திருக்கிறாரே, இந்த பிள்ளையை விடுவித்திருக்கிறாரே, கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தரோடு பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். சர்வ வல்லமையுள்ள பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைப்படி நாங்கள் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் முழுவதும் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இந்த மாதத்தின் 2வது நாள் அன்று உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, எல்லாருடைய வாழ்க்கை அப்பா ஸ்தோத்திரம், குற்றம் குறைகளை அறிக்கையிட்டு அப்பா ஸ்தோத்திரம், சுகத்தை விடுதலை ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு உமக்காக சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்வீராக. அப்பா ஸ்தோத்திரம், போகும்போது வரும்போது எல்லாருடைய பிரயாணங்கள் கூட இருந்து பாதுகாத்துடலாம். எல்லா ஆபத்து விபத்தில் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா குடும்பங்களும் தெய்வீக சுகம் ஆளுகை செய்யட்டும், தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும், கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.